சமநாள் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம பூமி சூரியனை சுத்திட்டு இருக்கு. பூமிய சூரியன் சுத்திட்டு இருக்கு. அந்த பூமி சுத்திட்டு வர்றப்ப, அதுக்கு சென்டர் ஒண்ணு அந்த ஓரமா போயிட்டு திரும்பி வந்து, மறுபடி இந்த ஓரமா வந்து திரும்பி வந்து, அந்த நடுவுல அதாவது பூமியிலிருந்து பார்க்குறப்ப, சூரியன் போற மாரி தெரியும். இப்ப நம்ம காலையில, சாயந்தரமெல்லாம் பார்த்தோம்னா, காலையில பூமி மேல எந்திரிச்சு வந்து பின்னால மறையும். ஆனா அது உண்மையிலேயே பூமி தான் சுத்துது. சூரியன் மேல வர்ற மாரி தெரியுது. அது ஒரு மாயை. அந்த மாதிரி சூரியன் வந்துட்டு நாம தினமும் நாம ஒரு இடத்துல நின்னு பார்த்தோம்னா, சென்டர்ல இருந்து 24 டிகிரி போயிட்டு, திரும்பி மறுபடியும் வந்து, மறுபடியும் இந்த சைடு போயிட்டு, மறுபடியும் இப்படி வரும். மறுபடியும் சென்டர் வந்துட்டு இப்படி போகும். இங்கேருந்து இப்படி போய், மறுபடியும் இப்படி திரும்பி இங்க வந்து, மறுபடியும் இப்படி வந்து, இங்க வந்துச்சுன்னா, அது 1 வருஷம். இப்போ அந்த சமநாள், கதிர் திருப்புநாள் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதே மாரி இந்தலயும் கதிர் திரும்பி கதிர்னா சூரியன். திரும்பி வர்றதையும் கண்டுபிடிச்சிடலாம். ஆனா சமநாள் கண்டுபிடிக்கிறது கஷ்டமா தெரியும். ஆனா ரொம்ப ஈஸி. அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு கொடிமரம் ஒண்ணு குச்சி நட்டிக்கணும். அதுக்கு நேர் எதிர்த்த மாரி கிழக்கு திசையில உண்மையான கிழக்கு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு மேடை கட்டியிருப்பாங்க. அதான் நம்ம பழைய கால கோயில்கள் எல்லாம் கருவறை, கொடிமரம். அந்த கருவறையிலிருந்து பார்க்குறப்ப நான் சொல்றது பழைய கோயில். இப்போ கட்டுற கோயில்கள் இல்ல. ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னால கட்டியிருந்தாங்கன்னா, அதில சமநாள் பார்த்து தான் கட்டியிருப்பாங்க. அந்த கோயில்ல கருவறையிலிருந்து நீங்க திரும்பி அந்த கொடிமரத்தில பார்த்தீங்கன்னா, சூரியன் அந்த கொடிமரத்தில என்னைக்கு அது வருதோ அதான் சமநாள். அப்போ உண்மையிலேயே சமநாள்னா எப்படின்னா, பூமியில நிலநடுக்கோடுன்னு ஒண்ணு இருக்கும். நிலநடுக்கோட்டிலிருந்து 24 டிகிரி இந்த சைடு மகர ரேகை, இந்த சைடு கடக ரேகைன்னு இருக்கும். அதாவது டிராபிக் ஆஃப் கேன்சர், டிராபிக் ஆஃப் கேப்ரிகான். இப்படி அந்த ரேகையில நிலநடுக்கோட்டிலிருந்து அந்த ரேகைக்கு போயிட்டு திருப்பி இங்க வந்துட்டு இங்கிருந்து அப்படியே 24 டிகிரி தான் மூவ் ஆகும். இந்தல 24 டிகிரி, இந்தல 24 டிகிரி. அப்ப என்னைக்கு அந்த நிலநடுக்கோட்டுல சூரியன் வருதோ, அன்னைக்கு தான் சமநாள்.